பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கு எண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தியமா எனக்கே பர்சனலா ஐ வாண்டட் அ பிரேக். ஐ வாண்டட் டு கெட் அவுட் ஆஃப் மை whatever is happening. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தது. சம்திங் வாஸ் லைக் ஃபீலிங் வெரி வெரி இன் அ ரட். ஒரு இதில் ஐ வாண்டட் அ பிரேக். இப்போதான் நான் ஆக்சுவலி அக்டோபரில் தான் என் பர்த்டே டைமில் ஒரு பிரேக் எடுத்தேன். அதை தாண்டி அந்த 1 month திரும்பியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இயர் எண்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த இயர் எண்டு அக்டோபர்லேருந்தே அவ்வளோ ப்ராப்ளம்ஸ், அவ்வளோ இது டைம் சரியில்லை, அந்த மாதிரிலாம். இந்த சில இடம் மாற்றங்களும் ஆஸ்ட்ராலஜி ரீதியாக நடக்கிற ஒரு சமயமாக இருக்குது. இந்த வருஷம் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ப்ராசஸாக இருக்குது அந்த இடம் மாற்றம் ஆஸ்ட்ராலஜிக்கலி ஆல்சோ. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கே ஐ ஜஸ்ட் வாண்டட் எங்கேயாவது போய் யார்கிட்டையுமே பேச வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், கொஞ்சம் ப்ரீத் பண்ணணும். சஃபகேட்டிங்காக இருக்குது, என்னமோ மனசே சரியில்லை. இந்த இயர் எண்டே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு பத்தாததுக்கு இந்த 2 நாளாக சினிமா இண்டஸ்ட்ரியே ஒரு ஆட்டம் காமிச்சு வச்சிருக்கு. சாரோட டெத் இன்னைக்கு தான் அந்த லாஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு ஐ திங்க் மிகப்பெரிய தலைவர்களுக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு, ஒரு அன்பு, ஒரு it is a big loss for his followers and fansங்கிறது இந்த லாஸ்ட் ரெஸ்பெக்ட்ஸ்ல தான் இன்னும் உறுதியாகுது. எனிவே the year is ending in a sad note. Hopefully the next year should be better for everybody. And பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. இயர் எண்டிங் பேட் சேட் நோட் மாதிரி தான் பிக் பாஸும் சேட் நோட்ல தான் போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் டோட்டலி லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் த ஷோ. நான் ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க, பார்க்குறவங்களாவது எதிர்பார்க்குறீங்க, பார்க்காதவங்க திட்டுறதுக்காகவாவது ஏதோ ஒரு மனசாறுதலுக்காவது என்னோட ஷோ பார்க்குறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் எங்கே இருந்தாலும் அதை கண்டினியூ பண்ணுறேன். பட் ட்ரஸ்ட் மீ, நிஜமாக சொல்கிறேங்க, யார் ஜெயிச்சா என்ன, யார் ஜெயிக்கலன்னா என்னன்ற அளவுக்கு இந்த சீசன் ஒரு உற்சாகமே போச்சு. நான் கூட நிக்சன் எல்லாம் சப்போர்ட் பண்ணேன். பட் இப்போ ஒரு மாதிரி எனக்கே புரியல, என்ன சொல்றதுன்னே தெரியல. யாரு கேம் ஆட விடுறாங்க, ரொம்ப மேனிப்புலேட் ஆகுறாங்க நிறைய பேர். இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விசித்ரா அவங்க கேரக்டர் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும், பயங்கரமான ஃபேக் ட்ராமாங்க. நான் ரிவ்யூவருங்கிறனால இதை பற்றி பேசி தான் ஆகணும். நான் போய் சொல்லி மழுப்ப முடியாது. இட்ஸ் மை ஜாப் தட் ஐ எம் டூயிங். இட் இஸ் நாட் லைக் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், நான் என்ன வேணால் சப்போர்ட் பண்ணலாம் அப்படி இல்லை. அவங்க கண்டஸ்டண்ட்டாக போயிட்டு நிறைய விஷயங்கள் ஃபேக் ட்ராமா, நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி அப்படி செட் பண்ணி நிறைய விஷயங்கள் அதுக்கேற்றாப்புல அவங்க பிஹேவ் பண்ணாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரூ கலர்னா திரும்பி அதுக்கு ஒரு கமல் சார் ஏதாவது எடுத்துகிட்டு வருவார். அதாவது அவங்களோட உண்மை என்ன அப்படிங்கிறது, இந்த புலம்புறது, சண்டை பிடிக்கிறது, ஃபேமிலியில் கூட அந்த மாதிரி ஒரு நேச்சர் தான் அவங்களுக்கு. ஓகேங்களா? இங்க இப்போ இவங்க ரொம்ப ஒழுங்கு மாதிரி, இவங்க ரொம்ப குடும்பஸ்தி, நான் தான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சமைக்கிறேன், இதெல்லாம் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. ஓகே, அது உண்மை பொய் என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். சிலதெல்லாம் நீங்க பேசுற மாதிரி பர்சனலை இழுத்து பேச முடியல. ஆனா நீங்க பர்சனல் இழுத்து பேசும்போது எனக்கு அதை பொறுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவும் முடியல. வாட் எவர் மேபி அவங்களோட பர்சனல் தினேஷ் அதை இழுத்து இவங்க கூட யாரு குடும்பம் நடத்துவா, இவங்க என்ன கல்யாணமா பண்ணிக்கிட்டாங்க தினேஷை குடும்பம் நடத்துறதுக்கு? எனக்கு அது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் குடும்பம் நடத்துறது. ஸோ இது ரொம்ப தப்பா இருக்கு வேர்ட்ஸ் எல்லாமே. குடும்பம் நடத்துறது, இவன் கூட இவன் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, இவன் ஒரு ஆளா, இவன் ஒரு மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல, யாரா இருந்தாலும் ஓடி போயிடுவாங்க. இதெல்லாம் என்னங்க வார்த்தை? வாட் இஸ் திஸ் ரியலி? அது உங்களை பத்தி சொன்னா யாரும் சொல்லலைன்றதுக்காக நீங்க ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா நீங்க ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அங்க எதிர்த்து கரெக்டா ஸ்ட்ராங்கா கேட்கறதுக்கான பர்சன் அங்க இல்லை. உண்மையா அந்த சீசன்ல இருந்திருந்தா உங்களுக்கு இத்தனை நாள் அங்க இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்போசிஷன் இருந்திருக்கும். எல்லாருமே மம்மி கிம்மின்னு ஆஃப் ஆயிட்டாங்க.
பத்தாவது கமல் சார் வந்து வீக்கெண்ட்ல வேற வந்து பிகினிங்ல எல்லாம் கொஞ்சம் ஏத்தி விட்டுட்டாரு. ஸோ அதுல வந்து இவங்க ஏதோ ஸ்ட்ராங் நினைச்சிட்டு கூட என்னவோ தேர் இஸ் நாட் அன் ஈக்குவல் பர்சனாலிட்டி ஸ்டேட்டஸ் வைஸ், சினிமா ஸ்டேட்டஸ் வைஸ் ஆர் பிகாஸ் இவங்க மட்டும்தான் சினிமால நடிச்சிருக்காங்க. பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நான் சொல்ல, சினிமால நடிச்சிருக்காங்க. மீதி பேர் யாருமே சினிமா ஆர்டிஸ்ட் கிடையாது. ஸோ அந்த ஒரு விதத்துல 1-2 பேர் தான் வந்து அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு கொடுத்தது. வெரி ஃபியூ பீப்புள் தான் அவங்களுக்கு. இப்போ வந்து மாயாவே என்ன ஆச்சு மாயாக்கு? ஏன் இந்த விசித்ரா குடிச்சிட்டு இப்படி அழுகுறாங்க? அதாவது நீங்க வந்து டேலண்டடு, நீங்க நல்ல கேமர், அதெல்லாம் ஓகே. உங்க நண்பராவே இருந்தாலும், உங்க செட்டாவே இருந்தாலும் தப்புனா அது வந்து கண்டிப்பா வந்து சுட்டி காட்டணும், கேள்வி கேட்கணும். அது விசித்ராவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உங்க குரூப் அப்பது குரூப்பிசம் ஃபேவரட்டிசம் தானே ஆகுது. இன்னைக்கு வந்து பாருங்க, அந்த காலையில அந்த ரவீனா வந்து எஸ் அவங்க பர்பஸா தான் கேட்குறாங்க. ஏன் கேட்க கூடாது? இந்த விஷயத்துல நான் ரவீனாவை சப்போர்ட் தான் பண்ணுவேன். ஏன்னா தட் இஸ் தி ரூல்ஸ் ஆஃப் தட் ஹவுஸ். ஒரு வேலை நம்ம பண்ணணும் அசைன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஜாப் நம்மளோட ஜாப். இது ஒரு பிக் பாஸ் ஷோ. கண்டிப்பா அவங்களுக்கு பொறுப்புகள் இருக்கும். சமையல் ஒருத்தங்க பண்ணுவாங்க. இது இந்த சீசன்ல மட்டும்தான் இது வேற மாதிரி இருக்கு. ஸ்மால் பாஸ் ஹவுஸ், பிக் பாஸ் ஹவுஸ்னு. மற்றபடி இட் வாஸ் ஆல் இன் டீம்ஸ். அது நம்ம எல்லாருமே இத்தனை வருஷம் பார்த்துருக்கோம். அண்ட் கிளியரா இருக்குங்க. ஒருத்தர் பண்ணலைன்னா கேள்விதாங்க கேட்கணும். அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா வீக்கெண்ட்ல அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அதுக்கேத்த மரியாதை கிடைக்கும். பட் திஸ் இஸ் பேசிக் இல்லையா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஒரு பிக் பாஸ்ல வந்து 90 டேஸ்க்கு மேல இருக்கீங்க. உங்களுக்கு கேம் தெரியலையா? இல்ல எங்களை ஏமாத்துறீங்களா? யாரை ஏமாத்துறீங்க அந்த வீட்டுல? அந்த பொண்ணு கரெக்டா தான் கேக்குது. நீங்க வந்து பாத்திரம் தொலைக்கி கொடுங்க, நேத்திக்கு அந்த சமையல் விஷயத்துக்கும் சமையல் வந்து பண்ணுங்க, வெங்காயம் வந்து ஏன் வெட்ட மாட்டேங்க. சி பேசிக்லி ஷீ இஸ் ஈக்குவல் கண்டெஸ்டன்ட். அவங்க இன்ஃபேக்ட் இந்த பொண்ணுங்களை விட அதிக சம்பளம் கண்டிப்பா வாங்குவாங்க சீனியர் ஆர்டிஸ்ட்ங்கிற பேர்ல. இவங்க எல்லாம் சின்ன பசங்க, ஆர்டிஸ்ட் கிடையாது. அப்போ வந்து கம்மி சம்பளம் தான். அப்ப நீங்க அதிகமா சம்பளம் வாங்கி நீங்க வந்து கம்மியா வேலை பாக்குறதுக்கு, கம்மியா பிசிக்கல் டாஸ்க் பண்றதுக்கு இது எந்த விதத்துல நியாயம்? கேட்டா எனக்கு வந்து ஏஜ் 50. ஏங்க ஏஜ் 50ல தாங்க வாழ்க்கையில பல பேர் பல விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ். அப்ப நீங்க பிக் பாஸ் போயிருக்க கூடாது. அப்ப எதுக்கு நீங்க 50 இயர்ஸ்ல வந்து பிக் பாஸ் போறீங்க? இட் இஸ் அட்ராஷியஸ் தி வே ஷி ஸ்போக் டுடே. அந்த சிங்க் கிட்ட நின்னுட்டு பக்கா ஒரு சீரியல்ல கூட வந்து ஒரு ஆர்டிபிஷியலா கூட ஒரு டைலாக் இந்த அளவுக்கு அவங்க ரியாக்ஷன் போட்டு மைண்ட் வாய்ஸ் போடுவாங்க. இவங்க பாருங்க, ரியாக்ஷன் போட்டு மைண்ட் வாய்ஸ் கூட போடல, அவங்களே பேசுறாங்க டைலாக கேமராக்கு முன்னாடி. ஏன்னா மக்களுக்கு புரியணுமா, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்களா. இது இவங்களுக்கும் தெரியுதாங்க, கேக்குது. ஆனா அது வந்து சரியா கேட்கல, அவங்க கேட்கல, யாரும் கேட்கல. ஏன்னா இவங்க வந்து ஒரு மாதிரி தேர்ட் ரேட்டடா பிஹேவ் பண்ணிடுவாங்க. விசித்ரா வேற லெவல்ல முன்னாடி பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய ஆள் தான் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் பேசிட்டு இதுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி பெத்து இதுங்க என்ன போய் குடும்பம் நடத்த போதோ? ஐயோ, வாட் இஸ் திஸ்? ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் டாட்டர்ஸ் யூ கேனாட் டாக் லைக் திஸ். அப்போ வாட்? ஐயோ கடவுளே, நான் நிஜமா சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன். ஒரு பொண்ணு வந்து பிரிஞ்சு போயிருக்கு, அதுவே ப்ராப்ளம்ல இருக்கு. அவங்க அதை பத்தி அவர் பேசியிருக்காரு. அது அவங்களோட இது. 1000 தான் இருந்தாலும் ஹோப்ஸ் இருக்கிறதுல தப்பு இல்லைங்க. அது வாட் எவர் மேபி தே ஹேட் அ ரிலேஷன்ஷிப், அது அவங்களோட பர்சனல், அவங்க முடிவு எடுத்துக்கிட்டோம். இவங்க யாருங்க வந்துடாதன்னு சொல்றதுக்கு? நீ வந்துடாத, நீ அங்கேயே இரு, நீ வந்து தனியாவே இருமா, இவங்க கூட எல்லாம் வாழ முடியுமா, ஓடி போயிடணும். என்னது பா, வாட்? 1-2 வார்த்தையா? வாட் இஸ் ஷி ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ்? சீரியஸா இவங்க வீட்டுக்கு யாராவது வந்து மருமகளா போயிடாதீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. கிழிஞ்சது உங்க கதை என்ன? ஷீ இஸ் த கைண்ட் ஆஃப் மாமியார் ஹூ வர்ற மருமக தூக்கி உள்ள வச்சிருவா இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணா. ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் பயங்கர ஸ்மார்ட்டா இருக்காங்க. யாருமே நான்சென்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. இது என்னங்க இது? உண்மையா சொல்றேங்க, ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அண்ட் இந்த 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 கண்டஸ்டன்ஸ்ல யாரு ஜெயிச்சா என்னன்ற அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம போற அளவுக்கு எல்லாருமே பிஹேவ் பண்றாங்க. மாயா பூர்ணிமா அதை விட மோசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவுக்கு. இப்ப என்னன்னு புரியலையே. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை நிக்சனை வந்து பூர்ணிமா வந்து தேவையில்லாம ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாம அவ ஏதோ ஒரு எலிமினேஷன் கேம் பிளான் பண்றாளோ. ஏன்னா அதுதான் அவ விஷ்ணு கிட்ட பிளான் பண்ண மாதிரி இருந்தது. அதை மீறி அவன் ஏதோ அட்லீஸ்ட் அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஐ டோன்ட் லைக் விஷ்ணு, பட் எஸ்கேப் ஆயிட்டான். பட் அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு கன்னிங் கண்டிப்பா எனக்கு தெரியுதுங்க.
இது ஏதோ தப்பா இருக்கு. இந்த நிக்சன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தா கூட இவ போய் போய் ஷீ நோஸ், அவங்களே கேக்குறாங்க இது வெளியில தப்பா போகுமான்னு. அப்புறம் தப்பா போகுமா இல்லையா நீங்களே கேட்டுட்டு ஆமா தப்பா போகும்னு மாயா சொல்றாங்க. ஒரு அண்ணன் தங்கச்சி ஃப்ரெண்டு வாட் எவர் இட்ஸ் கரெக்ட், ஓகே தான். அது தப்பா போகும்னு தெரிஞ்சே நீங்க வேணும்ட்டு இன்னும் ஜாஸ்தி பண்றீங்க, அதுக்கான கமெண்ட்ஸ்க்கு இடம் கொடுக்குறீங்க. நிக்சன் அதுக்கு கிளாரிஃபை பண்றான், அவனுக்கு கொஞ்சம் ஏதோ ஏன் அப்படி கேக்குறாங்கன்ற மாதிரி ஒரு 2 இடத்துல நானும் கவனிச்சேன். பட் அதை தாண்டி ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேங்கிறானே. அவனும் வந்து தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு வச்சுக்கணும்? ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்க தெரியாதா? இருக்கிறது இன்னும் 2 weeks, கேம் விளையாடுங்க. அப்படிதான் தோணுச்சு. ஐ மீன் இஃப் யூ வாண்ட் டு பி அ வின்னர். பட் நிக்சனுக்கு வின்னர் ஆகணும்ன்றலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. விசித்ரா பண்ற டிராமா ஐயப்பா என்னால முடியல சாமி. நோபடி இஸ் வர்த் இட்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹோப் அந்த பையன் மேல இருக்கு. அது சரியாம அவனும் கொஞ்சம் விளையாடணும். ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. விஷ்ணு வந்து இன்னைக்கு ஐ திங்க் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காப்ல, பட் அனௌன்ஸ் பண்ணல. அப்புறம் அந்த ரவீனா கிட்ட வந்து ஒரு கேம், அது வேற நம்புறீங்களேங்க? ஏங்க ஏங்க இப்படி இருக்கீங்க நீங்கெல்லாம்? ஒரு சிலரு அவங்க அப்பட்டமா மாட்டிக்கிட்டாங்க. மணி வந்து மாட்டி விட்டு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டான். என்ன எங்க தப்பா போயிடுமோன்ற உஷார் வந்துட்டு இப்போ அப்படியே சர்காஸ்டிக்கா வந்து இம்மிடியட்டா வந்து சாரி நான் தான் தப்பா ஏங்க என்னங்க இதெல்லாம்? இதுக்கெல்லாம் நான் வந்து ஜிங்சக் போட்டு அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாதுங்க என்னால. ஐம் வெரி சாரி. நீங்க திட்டினா திட்டிக்கோங்க. ஃப்ராடுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு நல்லா தெரியும் அவங்க ஃப்ராடு, ரொம்ப ஏமாத்து வேலை பண்றாங்க, தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க, பர்சனல் இழுத்துட்டு இந்த கேம்ல வந்து அசிங்கப்படுத்துறாங்க. மத்தவங்களோட லைஃப்ல மெடல் பண்றதுக்கு இவங்களுக்கு வந்து அருகதே கிடையாது. இவங்க எப்படிங்க வந்து யார் கூட சேரணும்னு சொல்றது? இவங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு நம்ம சொல்லலாமா இந்த பொம்பளையோட எப்படி இருக்கீங்க, இந்த பொம்பளை இது ஒரு பொம்பளையா, இது கூட எப்படி குடும்பம் நடத்துறீங்கன்னு கேட்கலாமா நம்ம? அது எப்படி இருக்கும்? வெரி சீப் சீப், நத்திங் மோர் டு சே. பிக் பாஸ்ல நான் இதை எதிர்பார்க்கலங்க. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.